வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேலஞ்சோட 4ஆம் நாள் மற்றும் 4ஆம் வீடியோ. பாருங்க நண்பர்களே, நான் கன்சிஸ்டன்சின் மறு உருவமா வந்துட்டு இருக்கேன். யாரும் இது இன்ஸ்பிரேஷனா எடுத்து எனக்கு சிலைகளை வைக்காதீங்க. ஏன் சிலைகள் எல்லாம் வேணான்னு கேட்டீங்கன்னா, நான் மனித கடவுளோட தீவிரமான பக்தர். அதனால ஒரு 11 மணி வாக்குல கேஃபார் கொட்டையை வரிநீர் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் கிளாஸுக்கே வந்து உட்காந்துட்டேன். இன்னும் இந்த எழுத்து வேலைகள் ஓய்ந்த பாடு இல்லை நண்பர்களே. அதான் விருட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன் கையெழுத்து இவ்வளவு கேவலமா இருக்குன்னு கேட்காதீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரியான பெரிய பெரிய அறிஞர்களுக்கு கையெழுத்து இவ்வளவு கேவலமா தான் இருக்குமா? பாருங்க நண்பர்களே, ஒரு சிறிய வயதிலேயே பெரிய பெரிய அறிஞர்களுக்கான அறிவியெல்லாம் என்கிட்ட இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க நாசா ஆய்வு கூடத்துல பாப்பீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சாப்பிடுறீங்களா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாலை பொழுதா ஸ்டேஜ் மேல ஏறி சார்பட்டா பரம்பரை வெற்றி பெறும் பகிராடான்னு கத்தி சொல்லலான்னு பார்த்தேன். நாங்க யாருமே இல்லை, அதனால வீட்டுல வந்து உட்காந்துட்டேன். இன்னைக்கு ஜிம்முக்கு போனப்போ பிடின்னு சொல்லிட்டு ஏதோ கிளாஸ் எடுத்தாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னதுன்னா, ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண வரவங்களுக்கு அலங்கார பந்தல் ஏற்றுறது தான். இந்த ஒரு கொடுமைக்கார ட்ரைனர் போட்டு கொடுமை பண்ணிட்டாரு. ஆனா எல்லாம் நம் நன்மைக்கு என்று ஒர்க் அவுட் செய்ய ஆயமுது. அங்கே ஒர்க் அவுட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிட் நைட்டில் வந்து எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்காக இரவும் பகலுமாக உழைக்கின்றேன். அதனால் உன்குலை பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போயிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள். யூடியூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுக்குறேன். வாழ்க்கை சிந்திப்போம். ஃபாலோ பண்ணுங்க.